நமக்கு கிடைச்ச சில சோர்ஸு நவம்பர் மாதத்திற்கு பின்பு அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறுகிறார் என்ற செய்தி கிடைத்தது. ஆனால் சிலர் என்ன சொன்னார்கள், அவரால் பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் செய்கிற அளவிற்கு அவர் ஒரு கட்சியை நடத்த மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இப்படி ஒரு பாரிய டிஃப்ரெண்டான கருத்துக்கள் அண்ணாமலையின் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பையே கேள்விக்குறியாக்குவதுதான் தற்போது பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அண்ணாமலை முழுமையாக அதாவது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்போ மற்றவர்கள் சொன்னது ஒரு பக்கம், நமக்கு கூட ஒரு முக்கியமான சோர்ஸ்லேருந்து வந்துச்சு, நவம்பர் மாதத்திற்குள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முழுமையாக இவர் விலகி வேறு ஒரு நிலை எடுக்கப் போகிறார், ரகசியமாக தமிழ்நாட்டின் சில தலைவர்களோடு கூட்டணியில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது.